இந்த அமைச்சர்ன்ற பேர்ல அறிவியலி ஒண்ணு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதவ் அர்ஜுனா தம்பி என்ன பண்ணிருக்காப்ல, நேத்து ஸ்போர்ட்ஸ் பசங்களோட ஏதோ மீட்டிங் வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஸ்போர்ட்ஸ் மேல கேர் எடுத்துக்க வேண்டியது 51%, எஜுகேஷன் மேல கேர் எடுத்துக்க வேண்டியது 49%. ஏன்னா படிச்சா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவீங்க, ஆனா ஸ்போர்ட்ஸ் மேல இருந்தா மில்லியனர் ஆகலாம், பில்லியனர் ஆகலாம். அதுக்கு நான் தான் சாட்சி. நானே பாருங்க மினிஸ்டர் ஆயிருக்கேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி வச்சிருக்காரு. அப்படி பார்த்தா டீ ஆத்திர அவர் பிஎம் ஆயிருக்காரு. எல்லாரும் போய் டீ ஆத்தலாமா? பஸ் கண்டக்டரா இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காரு. எல்லாரும் போய் பஸ் கண்டக்டர் ஆகலாமா? தம்பி அமைச்சர் மாதிரி பேசுப்பா, பைத்தியம் மாதிரி பேசி வச்சிருக்கிற. உனக்கு படிப்பு வராது, போயிட்டு உங்க அப்பா என்ன சாக்கடையாலனா போய் சாக்கடையல்ல, உங்க அப்பா தச்சு வேலை செஞ்சானா அதை போய் பண்ணுன்னு சொல்லிட்டு குலக்கல்வியை வச்சிருந்தானுங்க. கஷ்டப்பட்டு போராடி இப்பதான் பிள்ளைங்களெல்லாம் படிக்க இழுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பொண்ணுங்களை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு போராட்டம். பொண்ணுங்க அடுப்பாங்கனைக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பெண்ணுங்களை படிக்க வைக்காம இருந்தாங்க. இப்பதான் போராடி பெண்களை டிகிரி வாங்க வச்சிருக்கோம். இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாரையும் மேல கொண்டு வந்தா நீ திரும்பி போ படிப்பை அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்காத அப்படின்றீங்க. நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் அப்படியே பிரதிபலிக்கிறீங்க. உங்க அண்ணன் அப்படிதான் மேடையில சொன்னார், நீட்டு மட்டும் தான் உலகமா அப்படின்றாரு. நீங்க என்னன்னா படிப்போட விளையாட்டு தான் முக்கியம் அப்படின்றீங்க. சார் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கும்போது உங்களை யாருக்கு தெரியும்? நீங்க ஸ்போர்ட்ஸ் மேனா எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? கோடீஸ்வரம் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இவ்வளவு சொத்து வந்தது. நீங்க ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல கிழிச்ச மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கும்போது உங்களுக்கு யாருமே தெரியாது. நீங்க திமுக இருக்கும்போது யாருன்னு தெரியாது, விசிகா இருக்கும் போதுனே யாருன்னு தெரியாது. டிவிகேல தான் கேவலமா ஏதோ பேசி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுவோமா? ஃபுட்பால் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை ஃபுட்பால் பிளேயர்ஸ் யாருக்கு தெரியும்? ரொனால்டோ, மெஸ்ஸி, அப்புறம் இன்னும் 2-3 பேரை தெரியும். தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் யாருக்கு தெரியும்? கிரிக்கெட் எடுத்துக்கலாமா? கிரிக்கெட்ல தமிழ்நாட்டில் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் யாருக்கு தெரியும்? அஸ்வினை தெரியும். அஸ்வின் ஒரு நூலாண்டி. கிரிக்கெட் உள்ள பெரிய பாப்பர லாபி இருக்கு. அஸ்வின், தினேஷ் கார்த்தி அப்படின்னு ஒரு 2-3 பேரை தெரியும். வேற யார் தெரியும்? எத்தனை பேர் கிரிக்கெட் பிளேயர் அவனும் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாருக்குமே ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சா? செஸ் பிளேயர்ல பிரக்யானந்தாவை தெரியும், குகேஷ் தெரியும். வேற யாருக்கு தெரியும்? இப்ப கூஃபி ஜென் இருக்கான், அவனை தெரியும். வேற யாருக்கு தெரியும்? கூஃபி ஜென் இன்ஸ்டா மூலமா ட்ரெண்ட் ஆயிட்டான். அதனால கூஃபி ஜென் நிறைய பேருக்கு தெரியும். கூஃபி ஜென்னால தான் நிறைய பேர் இப்ப செஸ்ஸை லைக் பண்றாங்க, ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி செஸ்ன்ற ஒரு விளையாட்டு அவ்வளவு பெரிய இதுவே கிடையாது. அது மட்டும் இல்லாம குகேஷ் வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு 10 கோடி ரூபாய் என்னமோ பிரைஸ் கிடைச்சிது. அதுல 4 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போட்டு புடுங்கிச்சு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான், அவன் அவ்வளவு போராடி இருக்கான், ராப்பகலா விளையாடி இருப்பான். அவனோட உழைப்பை நீங்க சுரண்டுறீங்களே, அது அவனுக்கு ஒரு ஊக்கத்தொகையா இருக்கும். அதை நீங்க டாக்ஸ் போடாதீங்க, இதுல மட்டும் அவனுக்கு டாக்ஸ் எக்ஸப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிருக்கீங்களா? என்ன பேசுறீங்க? பெரிய நான் பிளேயர்ன்றீங்களே, ஏன் அதுக்கெல்லாம் நீங்க எதுவுமே பேசவே இல்லை? எத்தனை ஒலிம்பிக் பிளேயர்ஸ் நம்ம நாட்டுல இருந்து போயிட்டு தங்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க? எத்தனை ஒலிம்பிக் பிளேயர்ஸ் நம்மளுக்கு தெரியும்? அத்லெட்டிக் பிளேயர்ஸ்லாம் நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? பாடி பில்டிங் ஒரு ஸ்போர்ட் தான். பாடி பில்டிங்ல இருக்கிற எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? பாடி பில்டிங் எவ்வளவு கஷ்டமான ஒரு ஸ்போர்ட்னு தெரியுமா? பாடி பில்டிங்னால எத்தனை பேர் உடல் நாசமா போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாடி பில்டர்ஸ்க்கு என்ன ரெகக்னிஷன் கிடைக்குது? பாடி பில்டர் ஸ்டேஜ் ஏறி வின் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட் கொண்டு கொடுத்தா கூட அரசு வேலையே கிடைக்கிறது கஷ்டம். எவ்வளவு பிரச்சனைகள் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. அசால்ட்டா நீ மேடையில ஏறி ஒரு இலவும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம் படிப்பை விட அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னு சொல்றேன், படிப்பை விட ஸ்போர்ட்ஸ் முக்கியம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் இருக்கணும் தான், அது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம் தான். ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு தேவைதான். ஆனால் ஸ்போர்ட்ஸை விட படிப்பு தான் முக்கியம். ஒரு 20% ஸ்போர்ட்ஸ்னா 80% எஜுகேஷன் வேணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு எந்த காலத்திலுமே கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா எஜுகேஷன் எந்த காலத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும். படிக்காதவன் 10 பேரை நீங்க பெரிய ஆளா சொல்லலாம், ஆனா படிச்சவன் லட்சக்கணக்கான பேர் பெரிய ஆளா இருக்கான். முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி சில தற்கூரிகள் பைத்தியங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம் தெரியாதீங்க.